ஹலோ, நான் பாருங்கள் இந்த முருங்கைக்காவை ஒரு கொதித்து காய வச்சு நல்லா கலக்கலன்னு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் பொடி, ஒரு ஸ்பூனு சீரகம், இதை சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த பொடி நான் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூன் ஆகிற வரைக்கும் பாருங்க ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றணும். இது வற்றுனாக்கா நம்ம இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டு. இது மாதிரி நீங்களும் ஒரு டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நமக்கு. இது இன்னும் வற்றணும். இந்த பொடி முருங்கை பொடி நம்ம நாட்டு மருந்து கடையில் எண்ணெய் எடுக்கிறதுக்கு வாங்குகிறோம் அந்த விதையெல்லாம். ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்காதபடிக்கு நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் மழுவாக கிடைக்கையில் நம்ம வாங்கி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை வாங்கி நீங்களும் ஜூஸ் போட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜீரணம், மோஷன் போகிறது, அப்புறம் சுகர் இறங்குறது, பசியும் எடுக்கும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். நான் அந்த ஜூஸ் போடுறதுக்காகவே பாருங்கள் முருங்கைக்கீரை ஜூஸு, முருங்கைக்காய் ஜூஸ். இது ஒரு டம்ளர், நான் ஒரு டம்ளர் வச்சேன், இப்போ அரை டம்ளராக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த விதையே நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தோலோடு நம்ம இது அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நம்ம ஒரு அரை டம்ளர் இது நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் குடிச்சு பாருங்கள். ஒரு டம்ளரை அரை டம்ளர் ஆக்கி குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு லைக் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இதை நான் போட்டு விட்டேன். இது நீங்களும் ஒரு ட்ரிப்பு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதை குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். பாய். ஒரு லைக் போடுங்க.